அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம உணவு தட்டு சேனலில் பரிமாற போகிற ரெசிபி ஹைதராபாத் ட்ரெடிஷ்னல் டெசர்ட் ஷாஹே துக்குடா. ப்ரெட்டை வச்சு பண்ணுறது ரொம்ப சிம்பிளானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 500 ml மில்கை ஆட் பண்ணி நல்லா காய்ச்சிக்கிறேன். இதுக்கு இடையில் ஒரு 20 பிஸ்தாவை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் 200 மில்லியாக காயிற அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ கலர் கொடுக்கறது உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா திணுங்கட்டும். இதை ரெபடின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரானது. இதுதான் ஒரு ஜூஸியான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கறது. இது நல்லா திணுங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சுகர் சிரப் தயாரிச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு அளவும் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி 200 மில்லி சுகருக்கு 200 கிராம் சுகருக்கு 200 மில்லி வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஏலக்காயை தட்டி வாசனைக்காக உள்ளக்க சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரையும் இதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட்டை உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க. நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இது கருகிடாமல் தீஞ்சிடாமல் எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப சுலபமான முறையில் வீட்டில் கிடைக்கிற எளிமையான பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு ரிச்சான டெசர்ட் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எல்லாமே தயாராக இருக்குது. ரெபடி சுகர் சிரப் நல்லா ஆறி இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த ப்ரெட் ஸ்லைசஸை உள்ளக்க டிப் பண்ணி எந்த பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ரெபடி அந்த பால் அதை கொஞ்சம் இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுடலாம். இதுவும் இந்த சுகர் சிரப்லேயே நல்லா ஊறி ஒரு ஜூஸியாக இருக்கும். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கு பிஸ்தா தான் போடுவாங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை மேலே தூவி விட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது சர்வ் சில்லாவும் பண்ணலாம், இல்லை இதே மாதிரி ஆறுன ஸ்டேஜ்லேயும் பண்ணலாம். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். என் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.